ஹலோ guys ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு டெலிஷியஸான ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காம்போ தான். அதாவது குலோப் ஜாமுன் கூட நம்ம ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சுக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு வந்து நம்ம ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரெட்டை வந்து சைடெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1.25 கப்பில் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதே அளவு வந்து 1.25 கப்பில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்சி நம்மளுக்கு லைட்டாக அரை கம்பி பத அளவு மட்டும் வந்தால் போதும். டோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆகும். உங்களுக்கு நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் இல்லாதவங்க மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நார்மலாக அந்த மாதிரி வெறும் பால் மட்டும் சேர்த்துனாலே போதும். பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்தில் தான் இருக்கும். அப்படியே நம்ம கையில் கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்திட்டு அப்படியே நம்ம நல்லா மேலே வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராக்கே விழுகாது. கிராக் விழுகாம மட்டும் நல்லா பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிராக்கே இல்லாமல் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ஓரளவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதோட கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதாவது லைட்டாக நம்மளுக்கு பிசுன்னு அந்த ஒட்டுற பதம் இருக்கணும். அப்படி இல்லாட்டி அதை கம்பி பதம் இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதில் வாசனைக்காக வந்து ஏலக்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்தாச்சு. அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் பாதாம் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 ட்ராப்ஸ் அளவு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நல்லா நம்ம கலந்து விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டாம். லெமன் ஜூஸ் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் சுகர் சிரப், அதனால தான். லெமன் ஜூஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா பால்ஸையும் உருட்டி வச்சாச்சு. இதை அப்படியே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ வந்து நான் நெய்யை எடுத்திருக்கேன். நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு 4 பால் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படியே இந்த ஸ்பூனை எடுத்து ஆயிலை மட்டும் சுற்றி விடுங்க. அந்த உருண்டைகள் எதையும் டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. அதை பார்த்தா ஈவனாக கோல்டன் ப்ரௌனில் நம்மளுக்கு எல்லா பக்கம் ஈவனாக உள்ளே நல்லா வெந்து வரும். அதுவே நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி உள்ளே வெந்துருச்சு அப்படின்னா அதுவாக வந்து மேலே வந்து ரைஸ் ஆயிரும். பார்த்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். அப்படியே சுகர் சிரப்பில் போட்டு நம்ம நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஐஸ்கிரீம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஐஸ்கிரீம் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட குலோப் ஜாமுனை வந்து நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். அதாவது சூடாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சுகர் சிரப் போட்டால் மட்டும்தான் வேகமாக வந்து நம்மளுக்கு ஊறி வரும். சூப்பராக வந்து ஊறி வந்திருக்கு. ஒரு 3/4 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ குலோப் ஜாமுன் வந்து நம்ம போட்டாச்சு. மேலே வந்து நம்ம நட்ஸை போட்டு அப்படியே சில்லுன்னு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
ஒரு ஈஸியான ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான் நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறது. ஐஸ்கிரீம் செய்கிற வீடியோ வந்து நான் அடுத்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்பிஜி குக்கிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.